தலைவரோட ஸ்பீச் எப்படி இருக்கு? தலைவரோட ஸ்பீச் எப்பவுமே டாப் நாட்ச். அதே மாதிரி தான் இருந்தது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே வந்து தலைவரை டிவில பாக்குறதோட நிப்பாட்டிப்பேன். இந்த வாட்டி வந்து வரணும்னு மகளிருக்கான நலத்திட்டம் என்னன்னு பாக்கணும்னு நினைச்சேன். மித்ததெல்லாம் மாநாடு ஒரு டிஸ்ட்ரிக்டா போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம போக தேவையில்ல. இது வந்துட்டு ஒரு காமனா மகளிருக்குன்னு உண்டானதுனால நான் வந்தேன். நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அதுல உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எந்த வாக்கு? சேஃப்டி கன்சர்ன், 0 டாக் ஸ்பாட்ஸ் அண்ட் வேலுநாச்சியார் அவங்க பேர்ல ஒரு வக்கரட்டி. அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறது காரணம். ரொம்ப முக்கியம் நினைக்கிறது காரணம் 2. ஆஸ் எ விமனா நான் நிறைய ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? இன்னொன்னு, ஒரு மதரா ஒரு தாய் பார்க்க கூடாததை நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? அதுக்காக நான் ஸ்டெப் எடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணும் போது இந்த தமிழ்நாடு அரசுல இருக்கிற விமன்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க, உங்க பொண்ணு வந்தாதான் நாங்க இது எடுப்போம். பெரிய இதெல்லாம் ஸ்கூல்ல ஒரு ஹராஸ்மெண்ட், இதுக்கு போய் கேஸ் கொடுங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? டிபிக்கல் டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு சாதகமா பேசாம நேரம் ஸ்கூலுக்கு போய் பேசினாங்க. இந்த மாதிரி இவங்க வராங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. ஸ்கூல்ல இருந்து எனக்கு கால் பண்ணி நீங்க ஏன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஸ்கூலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, போக்சோக்கு நேரம் மெயில் அடிச்சு, சிபிஎஸ்இ போர்டுக்கு மெயில் அடிச்சு அவனை உள்ள தூக்கி வச்சேன். சின்ன பச்சை பிள்ளைக்கு இங்க சேஃப்டி இல்லைங்க. இதை நான் பார்க்க கூடாதா? ஒரு பொம்பளையாவும் ஒரு தாயாவும் பார்க்க கூடாதா? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தளபதி வந்து ஒரு சேஞ்ச் ஆமா, கண்டிப்பா பாக்குறேன். இப்போ இங்க ட்ரக் கல்ச்சர் தான் அதிகமா இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல நான் சேஃப்டி எங்க இருந்து எதிர்பார்க்கறது? பேசுவாரு. இப்பதானே மகளிருக்காக பேசியிருக்காரு. ஒன்னொன்னா வருங்க, உடனே வந்துருமா என்ன? திரும்ப கேளுங்க, அந்த கேள்வி கேளுங்க. தாவேகா வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இதை பத்தி பேசுவாங்க சார். இதோட முன்னோடியே இதோட தலைவரே நம்ம சிஎம் ஸ்டாலின் தான். சரிங்களா? அவரு இந்த பதவியில இருந்து இந்த சீட்டை விட்டு ஏஞ்சி போட்டோம். இப்படி நம்ம தலைவர் வந்து உட்காருவாரு விஜய் சிஎம்மா. அப்போ ஃபர்ஸ்ட் அறிக்கை அவரது வந்து மதுவிலக்கு ஒழிப்பு பத்தி தான் இருக்கும். டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 21 கட்சிகளோட கூட்டணியில இருக்காங்க. சரிங்க சார். நீங்க வந்து கூட்டணிங்கிறது யாருமே இல்லாம ஓகே எப்படி வெற்றிங்கிறது கிடைக்கும் சார்? சிங்கிளா தான் வரும், அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் சொல்ல தேவையில்ல சார். இதுதான் சார் சிங்கம்ன்றது, காட்டுக்கு ராஜா. அது சிங்கிளா தானே வருது. இதுலயே முடிஞ்சு போச்சு சார். கூட்டமா வரதுக்கு தேவையில்லை. மக்கள் கூட்டணி அப்படின்னு ஒண்ணு சொல்லி இருக்கிறாருல, அதுல கண்டிப்பா அவர் வெற்றி பெறுவாரு. நாங்க வெற்றி பெற வைப்போம். தமிழக வெற்றி கழகம் வந்து சில கட்சிகளை பத்தி விமர்சிக்கிறதோ பேசுறதோ இல்ல, குறிப்பா நாம் தமிழர். ஆனா அவங்க தொடர்ச்சியா விமர்சிக்கிறது, தலைவருடைய பர்சனல் பத்தி எல்லாம் வீடியோ போடுறது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சார்? அவரு ஒரு விஷயம் சொன்னாரு, இங்க போட்டியே எனக்கும் டிஎல்கே 2 அவ்வளவுதான் சார். யாரு காம்படிட்டரோ அவங்கள பத்தி தான் சார் பேசணும். சும்மா நடுவுல வந்துட்டு நானும் அப்படி தான் பேசுறது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாரு. டைம் வேஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு சார். பேசுறதுக்கு என்ன ரீசன் சார்? அட்டென்ஷன் சீக்கிங் சார். சார் விஜய் பத்தி யார் பேசினாலும் கேமரா அப்படி தான் சார் ஃபோக்கஸ் ஆகும். அதனால அவர் அட்டென்ஷன் சீக்கிங் சார். பாவம் சாட்டையில ஒரு ஆள் இருக்கிறது, அவரா இருக்கிறது இங்க யாருமே அவரை கண்டுக்க மாட்டாங்க சார். அவரே ஒரு நேரத்துல ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கும் போது என் தம்பி வந்தா நான் டெபுட்டி சிஎம் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொன்னார் சார். ஃபர்ஸ்ட் அவர் கூட்டத்தை சேர்க்க ஆரம்பிச்சது எங்க அண்ணனை பத்தி பேசிதான் சார். இன்னைக்கு அவருக்கு கூட்டம் சேர்ந்துருச்சு. இப்ப என்ன பண்றது தெரியல. வேற இடத்துல காசு வாங்குறாருல, அதுக்கு உண்மையா இருக்கணும் இல்லைங்களா? அதான். நன்றி, நன்றி, வணக்கம்.